வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜார்ஃப் 9th தமிழ். கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் கண்ணும் மண்ணும் கதை சிற்பங்களின் வகைகள். முழு உருவச் சிற்பங்கள், புடைப்புச் சிற்பங்கள், தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழு வடிவ உருவங்கள் என 4 நிலைகளில் உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுகின்றன. சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலைநயத்துடனும் மிகுந்த தேர்ச்சியுடனும் சிற்பிகள் சிற்பங்களை வடிவமைக்கின்றனர். அதனால் அவர்களை கற்கவினர்கள் என்று சிறப்பிக்கப்படுகின்றனர். பல்லவர் கால சிற்பங்கள் தூண்களில் யாழி, சிங்கம், தாமரை, மலர், நுட்பமான வேலைப்பாடுகள், விரைந்த வட்டங்கள் போன்றவை பொறிக்கப்பட்டன. சிற்பங்களின் வகைகள். முழு உருவச் சிற்பங்கள், புடைப்புச் சிற்பங்கள். கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை சோழர் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது. 1ஆம் ராசராசன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில், 1ஆம் ராஜேந்திர சோழன் எழுப்பிய காங்கை கொண்ட சோழபுரம், 2ஆம் ராசராசன் எழுப்பிய தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில், 3ஆம் குலோத்துங்க சோழன் அமைத்த திரிபுவன வீரேஸ்வரம் கோவில் போன்றவை சோழர்கால சிற்பக்கலையின் கருவூலங்களாக திகழ்கின்றன. தஞ்சை பெரிய கோவிலில் காணப்படுகின்ற 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் உருவங்களும் மிகப்பெரிய நந்தியும், புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் நடன முத்திரைகளுடனும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நாயக்கர் கால சிற்பங்கள். நாயக்க மன்னர் பலர் இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தனர். ராவண காவியம். புலவர் குழந்தை. மைவனம். மலை நெல் முருகிய மைவனம் மலை நெல் முருகியம் குறிஞ்சிப்பறை. மைவனம் மலை நெல் முருகிய மலை நெல் மைவனம் மலை நெல். முருகிய மைவனம் மலை நெல் முருகியம் குறிஞ்சிப்பறை. பூஞ்சினை பூக்களை உடைய கிளை. சிறை இறகு. சாந்தம் சந்தனம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.